சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லக்கூடிய குளிர்பானங்கள்னால நம்ம பல்லுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? எந்த ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் அதில் முக்கியமான மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான அளவிலான சுகர், சோடா மற்றும் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ். இந்த சுகர் நம்ம வாயில் இருக்கிற பாக்டீரியா கூட சேரும் பொழுது அதோட பை ப்ராடக்டாக ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆசிட்னால தாங்க நம்மளுக்கு பல்லில் சொத்த வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாயில் இருக்கிற சலைவாவோட pH லெவல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 6லேருந்து 7க்குள்ளே இருக்கும். ஆனால் பெரும்பாலான சாஃப்ட் ட்ரிங்க்ஸோட pH லெவல் 3லேருந்து 4க்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஒரு தடவையும் நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் பொழுது வாயில் இருக்கிற pH லெவல் குறைஞ்சு எனாமலில் தேய்மானம் ஏற்படுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். இரவு நேரங்களில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு தடவையும் நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடித்ததுக்கு அப்புறமா ப்ளைன் வாட்டரில் நல்லா வாய் கொப்பளிக்கணும். தேங்க்யூ.